வணக்கம்மா. அடுத்து நம்ம ஜூனியர் இங்கிலீஷ் டைப்ரைட்டிங்கில் 3வது லெட்டர் சர்க்குலர் லெட்டர் பார்க்க போகிறோம். சர்க்குலர் லெட்டர் வந்து அதில் ஒரு 3 மாடல் இருக்குது. ஹெட்டிங் கொடுத்து ஹெட்டிங் கொடுக்காமல் இருக்குது. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் தயவு செஞ்சு ப்ரொஃபஷனல் லெட்டர் பார்க்கல அப்படின்னா ப்ரொஃபஷனல் லெட்டரும் பிஸ்னஸ் லெட்டரும் பார்த்த பிறகு நீங்கள் இதை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கேல்குலேஷன் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் வாங்க, எப்பவும் போல் நம்ம பிஸ்னஸ் லெட்டருக்கு ஹெட்டிங் வந்து சென்டர் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறோமோ அதே கேல்குலேஷன் தான் இன்னொரு தடவை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது பேப்பரோட லென்த் பின்னாடி வந்து நம்ம மிஷினில் எவ்வளோ வைப்போம்னா 10 to 70 டிகிரி வைப்போம். சரியா? ஹெட்டிங்கை வந்து சென்டர் பண்ணால் முதல் கவுண்ட் பண்ணிக்கோங்க. அந்த லெட்டர்ஸை கவுண்ட் பண்ணிங்கன்னா 24 லெட்டர்ஸ் வரும். ஸ்பேஸோடு சேர்த்து கவுண்ட் பண்ணால். அப்போ ஃபஸ்ட்டு ரூல் வந்து சென்டர் பண்ணுறதுக்கு என்னது, இந்த மார்ஜினுக்கு நம்ம சென்டர் பண்ணுறோம், பேப்பருக்கு சென்டர் பண்ணுறோம். அப்போது இது 70. அப்போ 70னா என்னது, முதல் அகலத்தை கண்டுபிடிக்கணும். அகலம் என்னது, 10 to 70னா நடுவில் என்ன இருக்குது, 60 இருக்குது. 70 - 10 60 இப்படி போட்டுக்கோங்க. இதோட நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை மைனஸ் பண்ணணும். 60 - 24. 24 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும், 36 வரும். இதை எப்பவும் போல் என்னது, அடுத்த ஸ்டெப்பு 2ஆல் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும், 18 வரும். சரியா? இதை வந்து என்னது, இதுக்கு தானே சென்டர் பண்ணுறோம். இதோட ஸ்டார்டிங் டிகிரி 10. அப்போது +10 = 28 டிகிரி. அப்போ 28 டிகிரியில் அடிக்கணும். 2 ஸ்பேஸ் விடணும். இதே ஃபார்மேட்டு தான் உங்களுக்கு பப்ளிக் ஒர்க்கும். அதுக்கப்புறம் எப்பவும் போல் நம்மளுக்கு இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு தான் என்ன செய்வோம், இதை கவுண்ட் பண்ணால் 22 வேர்ட்ஸா. அப்போ இந்த ஓரத்தில் என்ன டிகிரி வரும், நம்மளுக்கு 70 டிகிரி. அப்போ அதோட டேரெக்டாக நம்ம மைனஸ் பண்ணணும். இது சென்டர் பண்ணலை, அதனால் டேரெக்டாக 70 - 22 போட்டோன்னா என்னது, 48. அதை அப்படியே 48ல் அடிக்கும். அப்புறம் இதுவும் நம்ம சென்டர் பண்ணுறது தான். சர்க்குலர் எத்தனைன்னு கவுண்ட் பண்ணி சென்டர் பண்ணணும். நம்மளுக்கு சர்க்குலரில் எப்போவுமே சப்பு அப்படின்னு இருந்தால் அதை கால்குலேஷனே கிடையாது, 20 டிகிரியிலேருந்து ஆரம்பிக்கணும். ஓகேவா? ஒரு 10 டிகிரி முன்னே பின்ன ஒரு 10 டிகிரி விட்டுறணும். 20 டிகிரியில் ஆரம்பித்து, அப்போ இங்கே வந்து ஏற்கனவே 70 வரை தானே இருக்குது. 10 டிகிரி விட்டால் எவ்வளோ வரும், 60 டிகிரி. 20 to 60 அடிச்சுக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் அடுத்த இடத்த கரெக்டாக இந்த இது ஃபஸ்ட் லைன் எங்கே இருக்கோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி திருப்பியும் 60 வரை அடிச்சுக்கலாம். முடிக்கிற வரை அப்படி தான். இப்போ வந்து என்னது அப்படின்னா, 60யை விட்டு தாண்டுது அப்படின்னா 65க்குள்ளே வர அடிச்சுக்கலாம். நம்ம அதுக்கு மேலே தாண்டக்கூடாது. இன்னொன்று என்னென்னா, இந்த சப்புக்குள்ளே வர்ற இந்த கோடு வந்து முன்ன ஒரு ஸ்பேஸ் பின்ன ஒரு ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கணும். மித்தபடி ஸ்பீடுக்கு அடிக்கும் போதெல்லாம் அந்த ஸ்பேஸ் வந்து இருக்க தேவை கிடையாது. சரியா? அடுத்து இந்த கோடை வந்து நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு கவுண்ட் பண்ணிக்கோங்க. 6 வேர்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி இதுவும் எப்பவும் போல் என்னது, சென்டர் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்புறம் 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி இதெல்லாம் அடிக்கணும். இந்த ஃபார்மெட் எல்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க. சீஃப் மேனேஜர் அதே மாதிரி தான். என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் 15 இருக்குது. இது முடிகிற டிகிரி நம்மளுக்கு என்னது, ஏற்கனவே பார்த்த மாதிரி 70. அப்போ 70 - 15 டேரெக்டாக போட்டுடலாம். ஓகேவா? இதில் எதுவுமே சென்டர் பண்ண கொடுக்கல, அதனால நம்ம ஈஸியாக அடிச்சிடலாம். இப்போது சர்க்குலரில் 2வது ஃபார்மேட் பார்ப்போம். 2வது ஃபார்மேட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதே மாதிரி தான். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒன்று இருக்குது, அப்படி தானே? இதை வந்து ப்ரொஃபஷ்னல் லெட்டருக்கு வந்து நம்ம எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். எதில் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு பார்க்கணும். பார்த்தீங்க அப்படின்னா இது 19 தான் நிறைய அப்படின்னா என்ன செய்யணும், 19 வந்து என்ன செய்யணும், டேரெக்டாக 70ஆல் மைனஸ் பண்ணி 51 வந்து என்ன செய்யணும், 51 டிகிரி வருமா அவங்களுக்கு, அதை மேலே இருந்து அப்படியே அடிச்சிடணும். இது வந்து சென்டர் பண்ணுறது. எப்பவும் போல் சென்டர் பண்ணுறது என்னது, அகலத்தை கண்டுபிடிச்சி. இப்போ 8 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்னால் அகலம் என்னது, நம்மளுக்கு 10 to 70 வைப்போம். அப்போ அகலம் 60 டிகிரி. அப்போ என்ன வரும், நம்மளுக்கு 60 - 8 போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு 52 வருமா. 52 ÷ 2 போடணும். 2 2s are 4, மீதி 1 6, 26 ப்ளஸ் என்ன டிகிரிக்கு நம்ம சென்டர் பண்ணியிருக்கோம், இங்கே 10 டிகிரி. அப்போது 10 = 36 டிகிரிக்கு என்ன செய்யணும், சென்டர் பண்ணணும். சப் இருந்தால் எப்பவும் போல் 20 டிகிரியில் ஆரம்பிக்கணும். அப்படியே வந்து என்னது வரணும். இந்த ரெஃபரன்ஸில் G1 தான் அடிக்கணும். இதுக்கு ஃபுல் ஃபார்ம் அடிக்கக்கூடாது. இந்த இடத்துலலாம் ஃபுல் ஃபார்ம் அடிக்கக்கூடாது எந்த இதில் வந்தாலும். இதுவும் அதே தான். சப்பு ரெஃப் எல்லாமே ஒன்று தான். 20லேருந்து 60 வரை அடிக்கலாம். மிஞ்சி போனால் 65 வரை நம்ம அடிச்சுக்கலாம். அதே மாதிரி தான். இது 5 ஸ்பேஸ் உள்ளே தள்ளி அடிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இதுவும் அதே மாதிரி தான். இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடில் உள்ளது 10 நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இருக்குது. டேரெக்டாக 70 - 10ன்னு போட்டுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 3வது சர்க்குலர் லெட்டர். இதுக்கு வந்து ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸ் மாதிரியே எல்லாம் வந்து சர்க்குலர் வந்திருக்கும். அதாவது ஹெட்டிங் எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணணும், பிஸ்னஸ்க்கும் ப்ரொஃபஷ்னலுக்கும் எப்படி ஹெட்டிங் சென்டர் பண்ணணுமோ அதே மாதிரி பண்ணணும். இதுவும் ப்ரொஃபஷ்னலுக்கு பண்ண மாதிரி என்ன செய்யணும், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸை டேரெக்டாக 70ல் மைனஸ் பண்ணி அந்த டிகிரிலேருந்து எழுதணும். இதுவும் என்ன செய்யணும், சென்டர் பண்ணணும். கோடை சென்டர் பண்ணணும். சப்பு 20லேருந்து ஆரம்பிக்கணும். இதுக்கு நேராக அடிக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும், இதுக்கு நேராக என்ன செய்யணும், நம்ம அடிக்கணும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. சரியா? அதுக்கப்புறம் வந்து என்னது, டேங்கிங்ல 5 ஸ்பேஸ் தள்ளி கவர்மெண்ட் இது சர்க்குலரில் வரும். கவர்மெண்ட் லெட்டர் சர்க்குலர் எல்லாமே ஒன்று தான். இது வந்து டேரெக்டாக 70ல் மைனஸ். மீதியெல்லாம் இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளதெல்லாம் எதுவுமே மைனஸ் பண்ண மாட்டோம். ஸ்டார்டிங் டிகிரியிலேருந்து பண்ணிடுவோம். தேங்க்யூ ஆல். நம்ம எப்பவும் சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்த டைப்ரைட்டிங் ஃபார்மேட்டில் கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஹேண்ட் ரிட்டனில் தான் நம்மளுக்கு கொஸ்டின் கொடுப்பாங்க.
இந்த ஹேண்ட் ரிட்டனில் வந்து எப்படி நம்ம என்னென்ன சிம்பிளுக்கு என்னென்ன அர்த்தங்கிறத நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறேன். இருந்தாலும் ப்ரொஃபஷ்னல் பிஸ்னஸை பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுலாம் என்ன அர்த்தம்னு தெரியும். மற்றபடி கேல்குலேஷன் எல்லாத்துக்குமே ஒன்று தான். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த இல்லை ஒவ்வொரு மெத்தடாக போடணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் உள்ளது நடத்துவோம். தேங்க்யூ ஆல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், லெட்டராக ஆகட்டும், இந்த மாதிரி சிம்பிள்லாம் வந்தால் என்னென்ன அர்த்தம் அப்படிங்கிறத நீங்கள் லைட்டாக புரிஞ்சுக்கோங்க. ஒரே நாளில் படிக்க வேணாம். நம்ம அடிக்க ஸ்பீடில் நம்ம அப்படியே படிச்சிட்டாலும் நம்ம நல்லா ஞாபகம் இருக்கும். இப்போ வந்து நல்லா பாருங்கள். இப்போ வந்து ஒரு நியூமரல்ஸ் லெட்டரில் கொடுக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு இது நம்மளுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ரீ மீனாட்சியில் நடுவில் இப்படி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இதில் கமான்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா என்னது, அந்த அப்போஸ்டாப்பர் போடணும். இந்த கமா வந்து இந்த இடத்துல நம்மளுக்கு போடணும்னு அர்த்தம். இது மோஸ்ட்லி வந்து வராது, இதுவும் மோஸ்ட்லி வராது. இப்போ 12ன்னு போட்டு இதில் வந்து நம்மளுக்கு சைடில் வந்து அராப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா என்னென்னா அதை 12ன்னு அடிக்கணும். அதாவது இந்த சொல்யூஷனுங்கிறது நம்ம டைப் பண்ணுற லெட்டர்ஸ் இப்படி அடிக்கணும். இது வந்து நம்மளுக்கு கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் இப்படி கேட்டால் என்ன பண்ணுறது. இது சைடில் நமக்கு அந்த கொஸ்டின்ஸ் இதில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்களே சிம்பிள், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்குறது. இப்போது கேப்ஸ் அப்படின்னா ஃபுல்லாக வந்து அண்டர்லைன் பண்ணால் என்னது, ஃபுல்லாக வந்து என்னது கேப்ஸாக அடிக்கணும்னு அர்த்தம். இந்தியன் எக்கனாமி. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்தக்கு அப்புறம் இப்படி ஒரு கொக்கி மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன வார்த்தை வந்து இருக்கோ அதை தூக்கி இதில் அடிக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இந்த புக்குங்கிற வார்த்தையை இதில் அடிக்கணும்னு அர்த்தம். இப்போ இந்த ப்ராக்கெட் மேலே கீழே இருந்தால் என்னது அர்த்தம் அதுக்கு, இதுக்கு வந்து க்ளோஸ் அப்னா என்னது, ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும். இதுக்கு வந்து FUL ஒரு எல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிவிட்டு இந்த 0 மாதிரியோ இந்த மாதிரியோ போட்டால் அதை அடிக்கக்கூடாது, டெலீட் பண்ணிடணும் அர்த்தம். அதுக்கப்புறம் STக்கு அப்புறம் இப்படி இருந்தால் என்ன அர்த்தம், ஃபுல் ஸ்டாப்புன்னு அர்த்தம். ஃபுல் ஸ்டாப்பாக அதில் வைங்கன்னு அர்த்தம். கமானா கமாவை வைங்கன்னு அர்த்தம். ஓகேவா? இதெல்லாம் வந்து வருது. மெயினாக எது வரும்னா இது வரும். இதுக்கு வந்து என்னென்னா ஸ்பேஸ் விட்டு அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதுக்கு ஸ்பேஸ் விடாமல், அதாவது என்னென்னா ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. இது நடுவில் ஸ்பேஸ் இருக்குது, ஸ்பேஸ் விடாமல் அடிங்க. ஸ்டெட்டுன்னா அர்த்தம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கட் பண்ணால் அடிக்கவே கூடாது. கட் பண்ணி கீழே கோடு போட்டு ஸ்டெட்டுன்னு கொடுத்தா அதை அடிச்சிருங்க. இந்த மார்க்கெட் அப்படின்னே அடிச்சிருங்க அப்படின்னு அர்த்தம். சரியா? பிக்கு நேராக கோடு போட்டு LCனா ஸ்மால் லெட்டரில் அடிங்க அப்படின்னு அர்த்தம். இதே வந்து என்னது, இதே மாதிரி கேட்பாங்க. 2 கோடு போட்டு NPனா நெக்ஸ்ட் பேரா, FPனா ஃப்ரெஷ் பேரா, Pனாலும் பேரா. இதெல்லாம் வந்து என்னது அடுத்த பேரால் அடிக்கணும்னு அர்த்தம். இது வந்து பேரா விடாமல் சேர்த்தடிங்கன்னு அர்த்தம். அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா இது என்னது, இப்படி பண்ணால் இதில் உள்ளதை இங்கே அடிக்கணும். இது வந்து 5-2 வந்து ட்ரான்ஸ் பண்ணணும். அப்போ வந்து என்ன அர்த்தம், 2-5ன்னு அடிக்கணும். இது 5-2 மேலே 2வும் கீழே 5வும் அடிக்கணும். இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்லேருந்து லெட்டர் வர உங்களுக்கு ஃபுல்லாகவே இதுதான். இதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்பீடுக்கும் பார்த்தா போதும். அதே மாதிரி தான் நம்மளுக்கு அதாவது வந்து என்னது அப்ரிவேஷன். அதாவது இதுவும் வந்து A to Z வர ஒரே நாளில் உட்காந்து முட்டாதீங்க. அது ஸ்பீடுக்கு அது படித்தா போதும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா AC, அக்கௌண்ட், AB, அபோ, ABD, அபவுட். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து முக்கியமானது மட்டும் நான் சொல்கிறேன். இந்த ஆகஸ்ட், பிப்ரவரி எல்லாமே மந்த் வந்து வரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா, அப்படியே வந்தீங்க அப்படின்னா கார்ப்பரேஷன் வரும். அப்புறம் கண்டிஷன் வரும். ஓகேயா? கமிஷன் வரும். இந்த மாதிரி சிடினா குட்டு வரும். அந்த மாதிரி வரும். டீல முக்கியமாக டியூரிங், அதுக்கப்புறம் வந்து டேட்டட், இந்த மாதிரி வரும். சரியா? டிஎஸ்னா டியர் சார். இந்த மந்த்து ஃபுல்லாகவே படிச்சிருங்க. சரியா? DLY டெலிவரி, டிபார்ட்மெண்ட், டிஸ்கவுண்ட், இந்த இதெல்லாம் படிச்சிருங்க. வந்து என்னது எஜுகேஷன், என்க்ளோசர், எஸ்பன் டீச்சர், எக்ஸ்ப்ளனேஷன், இதெல்லாம் படிச்சிருங்க. எஸ்டாப்ளிஷ்ட். எஃப்ல வந்து என்னது, எஃப்ல அதே மாதிரி ஃபேத்ஃபுல்லி, ஃப்யூச்சர், ஃப்ரம்லாம் வந்து அடிக்கடி வரும். ஃப்ரம்மு. அதுக்கப்புறம் ஜியில் வந்து என்னது, ஜியில் வந்து கவர்மெண்ட். அதே மாதிரி ஹைச்சில் என்னது அப்படின்னா ஹியர் வித் படிச்சுக்கோங்க. ஐயில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் படிக்கணும், இன்ஸ்டன்ட் தெரியணும், இன்ட்ரெஸ்ட் வந்து தெரியணும், இன்கம் தெரியணும். இதில் வந்து என்ன படிக்கணும் அப்படின்னா எல்லாமே மந்த்து வந்து எல்லாத்துலேயுமே படிச்சுக்கோங்க. அப்ரிசியேஷன். சரியா? அதுக்கப்புறம் LTT லிமிட், LR லெட்டர், எம்மில் வந்து மெசர்ஸ் படிக்கணும். அப்படி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து NCY நெசசரி. இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி, ஒபீனியன். பியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா PVT ப்ரைவேட்டு. அதுக்கப்புறம் வந்து பொசிஷன், இந்த மாதிரி படிக்கணும். க்யூவில் வந்து குவாலிட்டி படிச்சுக்கோங்க. கொஸ்டின், குவான்டிட்டி எல்லாம் படிச்சுக்கோங்க.
அதுக்கப்புறம் எக்ஸ் எடுத்தோம் அப்படின்னா என்னென்னா ஸ்டேட்மெண்ட்டு, சூப்பரண்டென்ட்டு அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. செக்ரட்டரி, செஷன் ஆஃபீஸர். அடுத்து டி வந்து முக்கியம். அந்த கோடு வந்து இது ரொம்ப ரொம்ப முக்கியம். டிஹெச்னா தட்டு, த்ரூவு இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து என்ன படிக்கணும், டபிள்யூ வந்து வித்து முக்கியம். டபிள்யூஇஎஃப் வித் எஃபெக்ட் ஃப்ரம் இது முக்கியம். டபிள்யூஆர்டி வித் ரெஃபரன்ஸ் டு, வுட்டு, விச்சு, வெதரு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் படிச்சுக்கலாம். வீக்கு, வில்லு, யுவர்ஸ் ஃபேத்ஃபுல்லி, யுவரு இதை படிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னது முக்கியமானது. இன்னொன்று வந்து என்னென்னா, நான் மொதல் பேஜில் உங்களுக்கு சொன்னேன்ல, இந்த சிம்பிள்ஸ் ஃபுல்லாக என்னது அப்படின்னு நான் மொதல் பேஜ்லேயே சொல்லிட்டேன். அதை வந்து நீங்கள் இப்போ நார்மலாக ஷார்ட்டாக வந்து என்னது சொல்லுவோமா, இது வந்து ஸ்பேஸ் விடாமல் அடிக்கணும், இது ஸ்பேஸ் விட்டு அடிக்கணும். ட்ரான்ஸ்னால் என்னென்னா, இங்கே உள்ளது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ளது இப்படி இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் 5-2னா அதை 2-5ன்னு அடிக்கணும், மாற்றி அடிக்கணும். இது வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, இப்படி கொடுத்துருப்பாங்க. அதாவது இதில் வந்து ஏபிசினா பியை பார்க்க இப்படி ஒரு கொக்கி கொடுத்தாங்கன்னா பியை அடிக்கவே கூடாது, டெலீட் பண்ணி அடிக்கணும். இது வந்து பேரா வந்து விடாமல் கண்டினியூஸாக அடிக்கணும். இது பேரா விட்டு அடிக்கணும். ஸ்டெட்டுனா என்னது, இப்போ எஸ்டி போட்டு அடித்தாங்கன்னா அடிக்கக்கூடாது, கீழே அப்படி கோடு போட்டு ஸ்டெட்டுனா அதை அப்படியே அடிக்கணும். எல்சினா லோயர் கேஸ் ஸ்மால் லெட்டரில் அடிக்கணும். யூசினா என்னது அப்பர் கேஸ் கேபிட்டல் லெட்டரில் அடிக்கணும். ஒரு லெட்டரில் இப்படி கோடு போட்டு கொடுத்தாங்கன்னா ஒரு லெட்டரை மட்டும் ஆக்கணும். எல்லாமே கோடு போட்டால் எல்லா லெட்டரும் ஆக்கணும். ஓகேவா? இதெல்லாம் முக்கியமானதை மட்டும் நான் சொல்கிறேன். சரியா? வேறு எதுவும் அவ்வளோ இதுதான் ரொம்ப வரும். இன்னொன்று வந்து இது முக்கியம். இங்கிலீஷில் வந்து இப்படி கொடுத்துருந்தா தேன் அர்த்தம். சரியா? இப்படி கொடுத்துருந்தா பிகாஸ். அதே வந்து என்னது அக்கனா கொடுத்துருந்தாங்கன்னா தேர்ஃபோர்னு அர்த்தம். அதை மாற்றி கொடுத்தா பிகாஸ். இது மட்டும் தெரியும். ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்கள் ஒரே நாளில் கற்றுக்க வேணாம். ஒவ்வொரு ஸ்பீட் லெட்டர் அடிக்கும் போது ஒவ்வொரு லெட்டருக்குள்ளே உள்ளதை பார்த்தாலே போதும், சூப்பராக எழுதிடலாம். தேங்க்யூம்மா, தேங்க்யூ.